ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா வீட்டிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா வீடு க்ளீன் பண்ணுற வேலை நிறைய இருந்துச்சு. அதை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் போய் பார்த்தா செடியில் ஒரு 2 தக்காளி அழகாக பழுத்து இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக கூட்டி மாப் பண்ணவே 1 hour ஆகிடுச்சு. அப்புறமா கூட்டியாக பூஜை பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக தூபம் காமிச்சிட்டு அம்மா வீட்டிலேருந்து சில திங்ஸ்லாம் கொடுத்து அமிச்சாங்க. வீட்டில் காய்ச்ச இந்த பூசணிக்காய், அப்புறம் ராகேஷோட ஃப்ரெண்டு வீட்டில் காய்ச்ச இந்த லெமன் ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் டாட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி முதல்ல காஃபி குடிப்போன்னு பாலை வச்சுட்டு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு திங்ஸையும் க்ளீன் பண்ணி வச்சேன். அதில் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெயில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். அது பவுடர் பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த லெமனெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி ஜூஸ் போட்டேன். ஏன்னா அப்படியே வச்சா அது அழுகி போயிடும், ஆல்ரெடி ரொம்ப பழுத்துருச்சு. ஸோ ஜூஸ் போட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் நம்ம இது மாதிரி ஊற்றி வச்சுட்டோன்னா டெய்லி ஒரு க்யூப் போட்டு தண்ணி ஊற்றி இந்த வெயிலுக்கு லெமன் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். அந்த லெமனோட தோலை தூக்கி போடாமல் அதை தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வெயிலில் நல்லா 3 நாள் காஞ்சிருச்சுன்னா அதை பவுடர் பண்ணி பீத்தாம்பரி அந்த மாதிரி பவுடரோடு சேர்த்து நீங்கள் பாத்திரம்லாம் கழுவுறீங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகும்.